ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர். அது என்னடா ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர், அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வாட்டர் கேன் எடுப்போம், அதை தனியாக பாத்திரம்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். இது எப்படின்னா ஒரு ரீசார்ஜபிள், நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி அதையும் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சர் வச்ச மாதிரி நம்ம பட்டன் ஆன் பண்ணோம்னா வாட்டர் வர மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லான எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு ரிவ்யூ, ஒரு அன்பாக்சிங்கோட இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவரையிலையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ். வியூஸ் நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன், பட் இருந்தாலும் எனக்கு இந்த வியூஸ் வந்ததே பெரிய விஷயம். நான் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். இது நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவ்வளோ நேரமாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர். இதோட பாக்ஸ் இது தான். நம்ம இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வாட்டர் இந்த மிஷின் இது கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் பட்டன் இருக்குது. கீழே இந்த பைப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இது. அப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த வாரண்டி கார்டு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது ஒரு 3 ஹார்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 3 ஹார்ஸ் சார்ஜ் பண்ணிவிடுங்க. சார்ஜ் பண்ணதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு 6 கேன்ஸ் வரலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை பிரிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த இதில் இங்கே இருக்க ஹோலில் லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2-3 ரொட்டேட்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான் ஃபிட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு 3 டாட்ஸ் வச்ச மாதிரி இதை நம்ம கேனுக்குள்ளே விடணும். இந்தாண்ட பக்கம் பார்த்திங்களா நார்மல் பைப் மாதிரி இருக்குது. அதை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். மிஷின் கீழே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பைப் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடணும். கரெக்டாக அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கேனில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கேன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டியூப்பை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு ஒரு சேஃப். இதை உள்ளே விட்டு இப்படி வச்சிடுறோம். அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், டேப்பு மேலே பார்த்திங்கன்னா பவர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணிடலாம். ஆன் பண்ணோம்னா பாருங்கள் தண்ணி வருது. மேலே ஒரு ப்ளூ கலர் லைட்டு. ஆஃப் பண்ணோம்னா ஸ்டாப் ஆகிடும். நம்மளுக்கு தண்ணி இருக்குது. ஆனால் இது ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு வரதாங்க செய்யும். ஏன்னா உள்ளே மோட்டர் இருக்குது இல்லைங்களா, அதனால் சவுண்டு வரும். இது நீங்கள் ஒரு 3 ஹார்ஸ் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான். எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. வாரண்டியும் 1 இயர் கொடுக்குறாங்க. அதனால் சப்போஸ் ப்ராப்ளம்னாலும் அவங்க செக் பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.